Hey dudes, welcome back to a Saturday video. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம வந்து எப்படி ரொம்பவே ஈஸி அண்ட் இன்னோவேஷனாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான மேகியை வச்சு. ஸோ மேகியை வந்து எப்போவுமே பாயில் பண்ணி சாப்பிட்ருப்போம். பட் இந்த முறை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மேகி மஞ்சூரியன். ஸோ வாங்கி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மேகி செய்யும் போது நம்ம எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக குக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் இதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி தான் சேர்க்க போகிறதால இந்த நூடுல்ஸ் வந்து ஓவராக குக்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி நல்லா குக்காக இருந்தாலே வந்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வேக வச்சு எடுத்துருக்கிற நூடுல்ஸை சேர்த்துடலாம். அது கூடவே வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். அது கூடவே வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா மேகியே வந்து ஈரமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு கரெக்டான பதத்தில் தான் அது நமக்கு ஸ்மாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் கையில் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு முறை உருண்டை பிடிக்கும் போதும் கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஈவன் ஷேப்லேயும் சைஸ்லேயும் வந்து சின்ன சின்ன பால்ஸாக இதை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணதுக்கப்புறம் மேலே கோட்டிங்காக பார்த்திங்கன்னா ரா மேகி பேக்கெட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி அவுட்டர் லேயராக கொடுக்க போகிறோம் கிறிஸ்பி டேஸ்ட்டுக்காக. அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதுலேருந்து வெளில வராது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இப்போ எல்லாமே நல்லா நம்ம பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் நமக்கு சூடாக இருந்தாலே போதும். ஒரு பாலும் வந்து ட்ராப் பண்ணுற போது 5 செகண்ட்ஸ் கேப்பில் ட்ராப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே டைம்லே சீக்கிரமாக போட்டுட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒரு 5 செகண்ட்ஸ் கேப்பில் வந்து ஒரு உருண்டையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி பாருங்கள் அது ஒட்டாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஒட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக கிடைக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாகிருக்கு. இன்னும் இன்னர் லேயர் கிறிஸ்பாகணும். இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மஞ்சூரியன் எல்லாம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோட்டிங்காக மசாலா மட்டும்தான் இன்னும் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இன்சைடும் அவுட் சைடும் நல்லா கிறிஸ்பான லேயரில் நமக்கு நம்மளோட மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண ஆயிலே வந்து சூடாக தான் இருக்கும். அதனால் அதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஆனியன் வந்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. அது கூடவே ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம சாஸ் எல்லாம் வந்து சேர்க்க போகிறோம். டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே அதிகம் தான். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேகி மசாலா கூட பேக்கெட்டில் வரும் இல்லையா, அதுவும் வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் வெறும் இந்த மசாலாக்காக மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்போது லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அடி சீக்கிரமாக பிடிச்சிக்கும், டேஸ்ட் நல்லா கிடைக்காது. அதனால் இப்போது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்தாலே போதும். அதில் வந்து நம்ம இப்போது நம்மளோட பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா எதுனா ஒன்று வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக கட்டியாயிடும். அதனால் லோ ஃப்ளேம் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா திக்கானது அப்புறமா நம்மளோட மேகி பால்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட சூப்பரான மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இந்த ரெசிபி நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வில் மீட் யூ ஆன் வெட்னஸ்டே வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.